மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறீற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். ஜபம் செய்வோம். துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூய பிதாவே, நீர் கொடுத்த இந்த புதிய மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த வாரத்தின் முதல் நாளிலேயும் கூட உம்மை நோக்கி துதிக்கும்படியாகவும் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை யாருக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே, யாவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட இந்த தொழுகையிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் பாடுகிற பாடல்களையும் வாசிக்கிற வசனங்களையும் கேட்கப் போகிற உம்முடைய தேவ செய்திக்காகவும் ஜெபிக்கிறேன் பிதாவே. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இந்த தொழுகையை சுகந்த வாசனையாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. தொடர்ந்து எங்களை பரிசுத்த ஆவினாலே நிரப்பும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட தேவனை தொழுது கொள்ளும் வேளைக்கு வரவேற்கிறேன். கர்த்தரை தொழுது கொள்பவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இதே மாதிரி இன்னொரு வசனத்தை நான் நினைவூட்டுவதாக இருந்தால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கேட்கும்போதே நல்லா இருக்கு. உண்மையுள்ள மனுஷன் அப்படின்றத விட பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்கிற பாகம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேவன் என்னை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கணும், குறைவில்லாமல் என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு இருக்கே, அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் கூட குறைவில்லாமல் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும். தாய் தகப்பன் சின்ன குழந்தைகளுக்கு குறைவில்லாமல் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம், பாதுகாப்பு, நன்மை, உறக்கம், உடை எல்லாத்துலேயும் கவனமாக இருப்பாங்க. அந்த பச்சிளம் குழந்தைகளை அவர்கள் அவ்வளவாக பொத்தி பொத்தி காப்பாற்றுவார்கள். நன்மை அந்த குழந்தை நினைக்க கூட வேணாம், கேட்கவும் வேணாம். ஆனால் பெற்றோர் அது ரொம்ப அழகாக செய்வாங்க பார்த்தீங்களா? அதுபோல தேவன் நம்மை குறைவில்லாமல் பூரணமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
அது நம்முடைய ஜெபமாகவும் இருக்குது, ஆவல் தேடலாகவும் இருக்குது. என்ன தான் செய்கிறது? இதுக்கு என்ன வழி? அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ரொம்ப கான்ட்ராஸ்டான ரெண்டும் ஒட்டி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஒன்று முரண்பாடாக காண்பிக்கிறத மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவன் என்ன செய்கிறான்னா, தானாக ஐஸ்வர்யங்களை தேடி அதை திரட்டி உண்மையற்ற வழிகளிலே, பொய்யான வழியிலே அதை அபகரித்து சேமித்து கொள்ளுகிறான்ல, அவன் இல்லை அவன். ஏன்னா ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ, அவன் தீவிரிக்கிறான்னா ரொம்ப விரைவாக வேகமாக உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறான்னு கூட நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். ஆனால் முன்ன சொல்லப்பட்டது என்ன? உண்மையுள்ள அந்த ஒரு கேரக்டர், ஃபெய்த்ஃபுல்னஸ் இவங்ககிட்ட இல்லாமல் அதை சேகரிக்கணும்னு முயற்சி பண்ணுறானாம். சரி, இப்போ நம்முடைய ஒரு தியானத்துக்கான விஷயம் என்னன்னு சொன்னால், உண்மையுள்ள, ஃபெய்த்ஃபுல், இல்லை இன்னொரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் நேர்மையான, ஹானஸ்ட், நேர்மையான, இன்டெகிரிட்டி, நேர்மையான. இந்த சமுதாயத்தில் தேவன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, பூமியில் மனுஷரை அவர் பார்க்கும் பொழுது உண்மையுள்ளவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். தாவீதின் காலம் இது. எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் பாருங்களேன். தன்னோடு வாழுகிற அந்த மக்களை எல்லாம் பார்க்குறாரு. ஒன்று புரியுது அவருக்கு, பக்தி உள்ளவன், தேவன் மீது பக்தி உள்ளவன் அற்று போகிறான், இல்லாமலே போகிறான். உண்மை உள்ளவன் இப்பொழுது குறைந்து கொண்டே இருக்கிறான். இன்னைய நிலைமைக்கு நாம் என்ன சொல்லலாம்? அதனால தான் பாருங்கள், அருமையான பெண்மணி பத்மா என்பவர்கள் ஒரு 48 வயது இருக்கும் அவங்களுக்கு, தூய்மை பணியாளராக, சானிட்டரி ஒர்க்கர் அவங்க பணியாற்றுறாங்க. அவங்க நாளுக்கு 650 ரூபா கூலி இருக்கலாம் அவங்களுக்கு. அவருடைய கணவரோ ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறார். ஒரு குறைந்த அளவுக்கு வருவாய் உள்ள ஒரு ஏழ்மையான குடும்பம். அவங்களுக்கு திடீர்னு அந்த அம்மா ஒரு நாள் 11ஆம் தேதி ஜனவரி மாதம் நினைக்கிறேன், அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொட்டலம் கிடைக்கிறது. அதை எடுத்து பார்த்தால் அதனுள் கனமாக நகை இருக்கிறது. 45 சவரன், ஏறக்குறைய 45 லட்சம்னே வச்சுக்கோங்க அன்னை ரேட்டுக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. அதுக்கப்புறமா ஒரு 45 லட்சம், 50 லட்சம் பெருமானமானது. அதை என்ன பண்ணுறாங்க அவங்க? ஆஹா, யாரோ இதை விட்டுட்டு போயிட்டாங்களே, இல்லை, அவங்க மனசுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடி இருக்கும். அவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதை ஒப்படைச்சிட்டாங்க. இது ரோட்டில் கிடந்தது, இந்தாங்க இந்த பொருள், இது நகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்த்தா நங்கநல்லூர் பகுதியில் இருக்கிற ஒரு குடும்பம் அதை தொலைத்து விட்டது. ஆட்டோவில் போகும்போது அவங்க அதை தவற விட்டுருக்கலாம். தெருவில் இதை கண்டெடுத்திருக்கிறாங்க. இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த அம்மாவுடைய நேர்மையை, அவளுடைய உண்மையை பாராட்டும் விதமாக வரிசையாக இன்னைய வரைக்கும் அந்த அம்மாவை இந்த சமுதாயம் நாடு தாண்டியும் அவங்க பாராட்ட பெறுறாங்க. இந்த உண்மைக்காக, இவருடைய நேர்மைக்காக முதல்ல முதல்வர் அழைத்தார். அவர் பொன்னாடை போர்த்தி 1 லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்து அவருடைய நேர்மையை பாராட்டினார். அடுத்ததாக லலிதா ஜுவல்லர் இருக்கார்ல, தெரியுமில்ல, அவர் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருவார். அவர் தன் வீட்டுக்கு இந்த அம்மாவை அழைத்து அவர்களை பாராட்டி வெள்ளித்தட்டு பரிசாக கொடுத்தார். அடுத்தது இந்த ரஜினிகாந்த் நடிகர் இருக்கார் இல்லையா, 5 பவுன் நகையும் பொன்னாடை போர்த்தியும் அவர்களை அணைத்து அவர்கள் இந்த உண்மையுள்ளவராக இருந்ததற்காக பாராட்டியும் அவர் தன்னுடைய கடமையை அவர் செய்தார். அடுத்தது அரசாங்கத்தில் இந்த அம்மாவுக்காக ஒரு தபால் தலை, இந்த அம்மா ஃபோட்டோவை போட்டு மை ஸ்டாம்ப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. உலகத்தில் சமுதாயத்துக்குள்ளே மிக பிரபலமானவர்கள், நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஃபோட்டோ போடுவாங்க. இப்போ அப்துல் கலாமுக்கு போட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், ஓ இஸ் அ ஒர்த்தி பர்சன் சொல்லி. ஆனால் இந்த அம்மா பாருங்களேன், ஒரு நிகழ்வில், ஒரே ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளே அந்த அம்மாவோட உண்மை, அவளுடைய நேர்மையானது பாராட்டப்பட்டு ஒரு ஸ்டாம்ப் ஒன்று போட்டாங்க. அப்புறமா நடிகர் பார்த்திபன் இருக்கார், பிரபலமான அவர். எத்ராஜ் கல்லூரிக்கு அவரை அழைச்சிருக்கிறாங்க சீஃப் கெஸ்ட்டாக.
இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அது மகளிர் கல்லூரி தானே, இந்த அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் மேடையில் அவளுக்கு ஒரு காலணியை அணிவித்து பொன்னாடை போர்த்தி காலை தொட்டு வணங்கினாராம். இப்போது இதை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த சமுதாயமானது உண்மையுள்ள ஒரு மனுஷியை கொண்டாடுது பார்த்தீங்களா? போதாக்குறைக்கு நேற்று மலேசியாவினுடைய சட்ட அமைச்சர் அவர்கள் ஒரு மோதிரம் ஒன்றை பரிசாக அவர் டெலிகேட் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு அவங்கள அழைத்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதை கொடுத்துருக்குறாங்க, பாராட்டியிருக்கிறாங்க. உண்மையுள்ள மனுஷன் இந்த பூமியில் சமுதாயத்தில் அற்று போகிறான், குறைந்து போகிறான். நீங்களாம் யாருப்பா உண்மையாக இருக்கிற? முதல்ல இப்படி ஒரு பேச்சும் இருக்கிறது. யார் இன்றைக்கெல்லாம் உண்மையாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? எந்த துறையில் பணியாற்றுபவர்களும் உண்மையாக இருக்கவே முடியாதே. உண்மையாக இருந்தாலும் பிழைக்க முடியாது. நேர்மைன்னு சொல்லிட்டு பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார் அந்த மனுஷன். லஞ்சம் வாங்காமல் ஒரு நேர்மையான அதிகாரி, ஆனால் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. சகாயம் அதிகாரியை பற்றி சொல்வார்கள், நேர்மையானவர். ஆனால் அவருக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இத்தனை கல்லூரி இருக்குது, இத்தனை மருத்துவமனை இருக்குது, இத்தனை பிஸ்னஸ் இருக்குது அவங்க பேர்லன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படிலாம் இல்லை. அப்போ சமுதாயத்தில் முரண்பாடாக எண்ணங்கள் இப்படி இருக்க தான் செய்யுது. உண்மை உள்ளவர்கள் பிழைக்க முடியாது, உண்மை உள்ளவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. மனிதர்களிலே உண்மை உள்ளவர்கள் முழுமையானவர்களாக எவரும் இல்லை, முதல் பாயிண்ட்டு. இரண்டாவது, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்குள் தங்கள் உண்மையை மனிதன் வெளிப்படுத்தும் பொழுது அவன் அங்கீகரிக்கப்படுகிறான், பாராட்டப்படுகிறான். அதுவும் கொஞ்சம்தான். இதுபோல் உண்மையுள்ளவர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நாமளாக கூட இருக்கலாம், அல்லது நம்ம சுற்றிலும் இருக்கிற மனிதர்களிலே பலர் கூட இருக்கலாம். ஆனால் இந்த அம்மா வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க. உண்மையிலே அவர்கள் பாராட்டு தகுதிக்குரிய பாராட்டு தான். நிச்சயமாக நாமும் கூட அந்த அம்மாவை பாராட்டுறோம். இதே போல் அவங்களுக்கு இன்னொரு சரித்திரம் இருக்கிறது. 2022 வருஷம் கொரோனாவின் காலம் முடிந்து 500 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாதுன்னு அறிவித்தது ஞாபகம் இருக்குங்களா? ஒரு காலகட்டத்தில் அதை 1 லட்சம் ரூபாய் பெருமானமானதை ஆட்டோ ஓட்டுநர் ஆகிய இவர் கண்டுபிடிச்சிருக்கார், கணவர் இவர். இதை கொண்டு போயிட்டு இவரும் ஒப்படைச்சிட்டார் போலீஸ் ஸ்டேஷனில். அப்படியானால் அவர்கள் அந்த காலகட்டங்களில் கூட நமக்கே எதுவுமே இல்லையே, நம்ம ஏன் இதை வச்சுக்கூடாது, இதை நம்ம மாற்றிடக்கூடாதா யோசிச்சிருக்கலாம். இந்த நகைகளை கொண்டு போய் கொடுக்குற விஷயத்தில் 1-2 எடுத்து வச்சா என்ன தெரியுது? ரோட்டில் விழுந்தது, அது யாரோ கூட எடுத்துருக்கலாம், செதறி ஓடி இருக்கலாம், ஒன்றும் பெருசாக இல்லை, நம்ம ஒன்றும் பெருசாலாம் எடுக்க வேணாம், ஒரு 5 சவரன் எடுத்து வச்சுக்கோமே நினைக்கலாம், செஞ்சிருக்கலாம். யாரும் அதை ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த அம்மா உண்மையாக இருந்திருக்காங்க. அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்கு, அடுத்தவங்க பணம் நமக்கு எதுக்கு, அதை அவங்க எதுக்காக கொண்டு போனாங்களோ, ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாம், தன்னால் ஆனது அந்த அம்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதை நான் வரிசையாக இந்த செய்தியை நான் கவனிச்சுட்டே வந்ததில், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர். ஒரு மனுஷனுடைய உண்மையை நாம் பாராட்டுவோமானால் தேவனுடைய உண்மையை உணர்ந்திருக்கிறோமா? தேவன் சொல்லில் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவர் வாக்கில் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். வாக்கு மாறும் மனுஷனை போல அல்ல, அவர் வாக்கு மாறாதவர். அவர் பல விஷயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் இஸ் கிரேட், ஆர் கிரேட்டஸ்ட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். தேவனே உம்முடைய உண்மை பெரியது, மகா பெரியது. இன்றைக்கு ஒரு மனுஷியின் உண்மையை மேடை போட்டு கொண்டாட வேண்டிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், மனுஷன் நடுவில் இந்த உண்மை எவ்வளவு அரிதாகி போனது. இதை தான் நம்ம பார்க்குறோம். இது இந்த நிகழ்வின் இன்னொரு பார்வை. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த காலத்தில் தாவீதே சொல்லிட்டாரு, உண்மை உள்ளவர்கள் குறைந்து விட்டார்கள். அப்படியானால் இந்த 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நம் மத்தியிலே உண்மையுள்ளவர்கள் குறைந்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளான குடும்பத்துக்குள் ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாயிலே உண்மை இருக்கிறதா? உங்கள் செயலிலே உண்மை இருக்கிறதா? மறைத்து 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 பல விஷயங்களை உங்கள் பெற்றாருக்கும் சக நண்பர்களுக்கும் சமுதாயத்துக்கும் நடுவிலே இப்படி ஒரு பழக்கம் உருவாகிடுச்சு. எல்லாவற்றையும் மறைத்து செய்கிறது, மறைத்து நடப்பது. உண்மை இல்லாதவர்களாக நாம் மாறிவிட்டோம். உங்களிடத்தில் உண்மை இல்லை என்று சொன்னால் குறையுள்ள ஒரு மனிதனாக இருப்போம். உண்மை இருக்குமானால் நம்மை அது முழுமையான மனிதனாக மாற்றும்.
அப்போது தேவன் உண்மையில் பெரியவர். இதை உணர்ந்த ஒருத்தர் நல்லா உணர்ந்துட்டார்னு வச்சுக்கோமே, அவர் என்ன தெரியுங்களா பண்ணுவார்? சங்கீதம் 89:1-2 கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். கர்த்தருடைய உண்மையை உணர்ந்த மனிதன் அதை பாடுவான், புகழுவான், போற்றுவான். தேவன் என் வாழ்விலே உண்மை உள்ளவர். இந்த உணர்வு, இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? என் வாழ்விலே அவர் உண்மை உள்ளவர். இந்த உண்மை உள்ளது அல்லது ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்னு சொன்னால் வெப்ஸ்டர் டிக்ஷனரி உலக அளவிலே மிகப்பெரிய அளவுக்கு ஒத்துக்கொள்ளப்படுகிற ஒரு டிக்ஷனரி. அதனுடைய அர்த்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒருவர் இன்னொருவரோடு தங்கள் உறவிலே உண்மையாக இருப்பார்கள், அந்த உண்மையிலே மாறாமல் இருப்பார்கள், அந்த உண்மையிலே அவர்கள் மிக உறுதியாக இருப்பார்கள். நாம் நம்முடைய உறவுகளுக்குள்ளே உண்மையாக இருக்கிறோமா? உன் தாய்க்கு உண்மையாக இருக்கிறீங்களா பிள்ளைகளே? உங்கள் தகப்பனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? இல்லை, பொய்களை அடுக்கி கொண்டு பொய்களால் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் அந்த பொய்யின் கட்டமைப்புக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்களா? குடும்பத்தின் தலைவனே, நீங்கள் பொய்யினால் உங்கள் வாழ்வை கட்டி கொண்டிருக்கிறீர்களா? அருமையான சகோதரியே, நீங்கள் குடும்பத்தை கட்டியெழுப்ப வேண்டிய உத்தம ஸ்திரீயாக இருக்க வேண்டுமே, நீங்கள் பொய்களால் பல விஷயங்களை கட்டி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உண்மை உள்ளவர், அவர் உண்மை பெரியது. அவர் மனுஷனிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். சக மனுஷன் கூட உண்மையுள்ள ஆளை தான் எதிர்பார்க்குறாங்க. தன்னிடத்தில் இருக்கிறவர் உண்மையாக இருக்கணும், தன்னுடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கணும், நம்மோடு கூட பேசுகிற விஷயத்தில் உண்மையாக இருக்கணும், நம்ம உறவுக்குள்ளே ஒரு உண்மை இருக்கணும். ஆதியாகமம் 24:49 இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது நான் வலதுபுறத்தியாகலும் இடதுபுறத்தியாகலும் நோக்கி போவேன் என்றான். திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள அந்த மணமகளை அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் என் எஜமானுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கான மனசு இருக்கிறதா? என் அன்பான சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் மிக குறுகிய உறவுகளோடு நாம் வாழ வேண்டியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்குள் நம்முடைய உண்மை எப்படி இருக்கிறது? ஒரு மனிதன் தன்னோடு இருக்கும் இன்னொரு மனுஷனிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார்கள். யாத்ராகமம் 18:21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசி வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். மோசேக்கு அவரோட மாமனார் அட்வைஸ் பண்ணுறார். என்னப்பா, நீ ஒரே ஆளாக இத்தனை லட்சம் பேருக்கு குறைகளை கேட்டுட்டு இருக்க, நாள் முழுசும் கேட்குற, நீ களைப்பாகிற, சோர்ந்து போகிற, இதெல்லாம் நல்லதில்லை, இதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்போ சொல்கிறாரு, நீ இப்படி ஆட்களை தெரிந்தெடு. அப்படி தெரிந்தெடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உண்மை உள்ளவர்களும் பொருளாசை இல்லாதவர்களும். அந்த பெண்மணி ஞாபகம் இருக்கா? அவர்கள் உண்மையாக இருந்திருக்காங்க, பொருளாசை இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் என்ன, அவருடைய தன்மைகள் என்னன்னு பார்த்தா அவர்கள் பொருளாசை இல்லாமல் இருப்பார்கள். அப்போ பொருளாசை இருக்கிறவங்க அவர்கள் உண்மையற்ற வழிகளிலே அந்த பொருளை ஈட்டும்படியாக தீவிரமாக இருப்பார்கள். ரொம்ப சிம்பிள். அதனால தான் ஆவியானவர் சொல்கிறாரு, பண ஆசை, பொருள் ஆசை என்பது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் உண்மை உள்ளவர், அவர் மகா பெரிய உண்மை உள்ளவர். மனுஷராகிய நம்மிடத்தில் அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுங்களா? நாம் உண்மையாக இருந்தால் அதன் வழியாகவும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் திட்டம் வைத்திருக்கிறார். பிள்ளைகள், உண்மையாக இருங்க. பொய்யாக இருந்து நீங்கள் பொருள் தேடுவதோ அல்லது உங்களை காப்பாற்றிக் கொள்வதோ தற்காலிகமாக மட்டும்தான் நடக்கும். அது நிரந்தரமாக நடக்காது. நிரந்தரமாக உங்கள் பொய் உங்களை காப்பாற்றாது. நிரந்தரமாக உங்கள் பொய் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வராது. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் அது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே, அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளே தேவன் அமைதலை, நிம்மதியை, சமாதானத்தை கட்டளையிடுவார். 2 நாளாகமம் 31:15 அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரியன் பட்டணங்களில் வகுப்புகளின்படி இருக்கிற தங்கள் சகோதரரிலே பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரிசமானமாய் கொடுக்கும்படிக்கு உண்மையுள்ளவர்களாக எண்ணப்பட்ட ஏதேனும், மின்யமீனும், யெசுவாவும், செமாயாவும், அமரியாவும், செக்கனியாவும் ஏற்படுத்தப்பட்டார்கள்.
பகிர்ந்து கொடுக்குற ஒரு வேலை. உண்மை உள்ளவர்கள் தேவை. இன்றைக்கு நீங்கள் ஒரு உக்ரானக்காரர், ஒரு மேனேஜர்னு சொன்னால் உங்கள் முதலாளி நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினைப்பார்? உண்மையாக இருக்கணும்னு தானே. ஆண்டவர் சொல்கிறாரு, உக்ரானக்காரன் உண்மையாக இருப்பது அவசியம். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் நீங்கள் அநேகத்துக்கு அதிபதியாக வைக்கப்படுவீர்கள். உவமையில் ஆண்டவர் நமக்கு சொன்னாரே, உண்மையாக இருக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம் தேவன் உண்மையுள்ளவர், நம் தகப்பன் உண்மையுள்ளவர். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க நம்முடைய வார்த்தையில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய குறைந்தபட்ச உறவுகளுக்குள்ளே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்க, உண்மையை ஆம்னா ஆமுன்னு சொல்லுங்க, இதுக்கு மிஞ்சினதெல்லாம் பாவமாக தான் போயிடும். ஆமான்னா ஆமானுங்க, இல்லைன்னா இல்லைன்னுங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆமா இல்லைன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை வருதுன்றார். சமுதாயத்தில் ஒரு விதமான மக்கள் இருக்காங்களாம். அவங்க யாருன்னா, லூக்கா 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வேவுக்காரர். அவங்க ரகசியமாக தங்களை உண்மை உள்ளவர்களாகவும் நேர்மையான ஒரு அதிகாரி போலவும் அல்லது ஒரு போர் வீரனைப் போலவும் ஒரு போதகனைப் போல இப்படியெல்லாம் காமிச்சுக்குவாங்களாம். உண்மை உள்ளவர்களைப் போல காட்டுவாங்க. ஆனால் அவங்க வேவுக்காரர். ஆண்டவரை பேச்சில் குற்றம் பிடிக்க அனுப்பப்பட்டார்களாம். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உண்மையுள்ளவர்களைப் போல இருக்கும் மனிதர்கள். அவங்க உண்மையாக இல்லை, ஆனால் உண்மையுள்ளவங்களைப் போல இருக்காங்க. சரி, ஏன் இவங்க உண்மையுள்ளவர்களைப் போல இருக்காங்க? why they resemble like a faithful person but they are not faithful. அவங்க உண்மையாக இல்லை. ஏன் தெரியுங்களா? எல்லாரும் என்னை பார்த்தா ரொம்ப உண்மையுள்ள மனுஷன், நீங்கள் ரொம்ப உண்மையுள்ளவர், நீங்கள் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆசையினாலே நான் உண்மை இல்லை என் விஷயத்தில், ஆனால் உண்மையாக இருப்பதை போல காட்டிக்கொள்ளுகிறேன். அது ரொம்ப பெரிய கஷ்டமான முயற்சி தெரியுங்களா? பொய்யா இருந்தால் பொய்யா இருந்துடணும், உண்மையாக இருந்தால் உண்மையாக இருந்துடணும். ஆனால் உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிற அல்லது வேஷமாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமானது. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஏற்கனவே பார்த்தோம் நீதிமொழிகள் 28 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவானாம். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையுள்ளவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். உண்மையுள்ளவனை தற்காத்து, உண்மையுள்ளவன் சிக்கல்களில் மாட்ட மாட்டான். God will protect him. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அனாவசியமாக தினந்தோறும் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி சஞ்சலப்படுகிறதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். என்னன்னே தெரியல, ஏன் தான் இதில் மாற்றன்னே தெரியல, ஏன் தான் இதில் சிக்கிறன்னே தெரியல, எப்படி ஆச்சுன்னே தெரியல. தெய்வ பயம் இல்லை, அதனால் அவருக்கு பயந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்ற திட்டமே வாழ்க்கையில் இல்லை. அப்படி உண்மை இல்லாதவனாக இருந்தால் அவன் பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே சிக்குவான், சஞ்சலத்திலே சிக்குவான். ஆனால் உண்மையுள்ளவனாக கர்த்தருக்கு முன்பு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனோ தேவனால் காக்கப்படுவான். புதிய ஏற்பாட்டில் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். God will strengthen you and he will protect you from all the evil. தீமை நின்று தேவன் நம்மை காக்கணும். தினமும் அதானே ஜெபம் பண்ணுறோம், என்னை தீமை நின்று ரட்சியும். தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? அப்பா, நான் இப்படி செய்யணும்னு சொன்னால் நீ எனக்கு உண்மையாக இரு. கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் பழகும் மனிதருக்கு நடுவில் உண்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் பழகாத சமுதாயத்துக்கு முன்னாலே உண்மையாக இருக்க வேண்டும். உங்கள் விரோதிகளுக்கு முன்னால் கூட நீங்கள் உண்மையுள்ள மனுஷனாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் உண்மையுள்ள மனிதனாக இருக்க வேண்டும், இவ்வளவுதான். நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய சவாலாக தெரியுது. உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னா ஏதோ கஷ்டமானதை செய்ய சொல்கிற மாதிரி தெரியுது. அப்போது இந்த உண்மையாக இருப்பதை பற்றி நாம் ஒரு முடிவெடுக்கிறோம். இனிமேல் நான் ஒரு ஃபெய்த்ஃபுல் பர்சனாக இருக்க போகிறேன், நான் உண்மையான மனுஷனாக நான் மாற போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை ரொம்ப ஈஸியாக தொடங்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்,
கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நித்திய கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். சிந்தித்து கொண்டிருங்கள். செய்யுங்க, நிரூபிங்க அப்படின்றதுக்கெல்லாம் முன்னால் தொடக்கம் என்ன தெரியுங்களா? சிந்தியுங்கள். அன்பான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, குடும்பமே, குடும்ப தலைவனே, முதியோரே, கவனிங்க. உண்மை உள்ளவற்றை பற்றிய சிந்தனை எப்படி தொடங்கலாம்? அதை தேவனோ உண்மை உள்ளவர், என் விஷயத்தில் தேவன் உண்மை உள்ளவர், அப்போ நான் அவர் விஷயத்தில் உண்மையாக இருக்கணுமே. இப்படி சிந்திக்கலாம். முதல்ல சிந்திக்கலாம். செய்யறது அப்படின்றது தானா அதுக்கப்புறமா வந்துடும். தேவன் நம்மளை பலப்படுத்துவார். இந்த தேவனுடைய வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். சபையிலிருந்து பத்மா போன்ற அநேக ஸ்திரீகள் இருக்க வேண்டுமே, அவருடைய கணவர் போன்ற அநேகர் இங்கு இருக்கணுமே. யோசிங்களேன். ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீதியும் உள்ள பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இதோ எங்கள் உள்ளமானது மிக கவனமாக இதை கேட்டிருக்கிறது. இதோ நாங்கள் கண்ணாடி முன்னாலே நின்று எங்களை பார்த்ததை போல் இருக்கிறது. நாங்கள் எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்க விரும்புவதும் இல்லை, முயற்சிப்பதும் இல்லை. இங்கும் அங்குமாக நாங்கள் உண்மையாய் நடந்துவிட்டு இதோ சில இடங்களிலே உண்மையுள்ளவர்களைப் போல வேஷமாக நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. நீர் எதிர்பார்க்கிறீர் மட்டுமல்ல, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். உம் விஷயத்தில் உம்முடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் உண்மையாக இருக்க விரும்புகிறோம். அப்பா, உண்மையை சிந்தித்து கொண்டு இருக்க முதல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கைப்பிடித்து நடத்துவீராக. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தற்காக்க, தீமையின்றி எங்களை ரட்சிக்க, உம்மோடு கூடவே எங்களை நீர் வைத்துக்கொள்ள எங்களிடத்தில் இந்த உண்மை தேவைப்படுகிறதே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இதோ அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய
மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே. ஆமென்.